ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான சிக்கன் ஸ்பெகட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஸ்பெகட்டி ரொம்ப ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். நூடுல்ஸ் தான் அதிகமாக ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் ஸ்பெகட்டி வேறு, நூடுல்ஸ் வேறு, ரெண்டுமே வேறு மாதிரி தான் இருக்கும். நூடுல்ஸ் வேகமாகவே குக் ஆயிரும். ஆனால் அந்த ஸ்பெகட்டி குக்காக 10 மினிட்ஸ் ஆகும். வாங்க சிக்கன் ஸ்பெகட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெகட்டி செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 5 பூண்டு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்தா போதும். இப்போ அதையும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். இந்த ஸ்பெகட்டி இட்டாலியன் ஃபுட். இந்த ஸ்பெகட்டியை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மார்க்கோ போலோ அவங்க தான் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் இன்னும் சரியாக யாருக்கும் கிடைக்கல. ஸோ அதுக்கு முன்னாடியே பாஸ்தா இதெல்லாம் இட்டாலியில் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இப்போ அதையும் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு ஸ்பைசி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப ஸ்பைசியெல்லாம் இருக்கக்கூடாது. லைட்டாக புளிப்பாக, லைட்டாக உரப்பாக அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 400 கிராம் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. கடையிலே இந்த மாதிரி சிக்கன் கிடைக்கும் எங்களுக்கு. அதனால் நான் இந்த மாதிரி சிக்கன் நான் வாங்கியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி சிக்கன்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ சிக்கனை நல்லா அரைச்சி எடுத்த சிக்கன் தான் இது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையிலேயே கொத்துக்கறியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே சிக்கன் வாங்கிட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துட்டிங்கனாலே இந்த மாதிரி சிக்கன் ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெகட்டிக்கு இந்த சிக்கன் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா நூடுல்ஸ் கூட இந்த சிக்கன் நம்மளுக்கு வரப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம சிக்கனை கடிச்சு சாப்பிடணுன்ற தேவையில்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிக்கனை நல்லா வதக்கணும் எண்ணெய் பிரிய. இப்போ இட்டாலியன் ஸ்பைஸ் மிக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சிக்கன் நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குக் பண்ண சிக்கன் ஒரு மாதிரியாக இருக்கும். லைட்டாக ஒயிட் கலராக அது வரைக்கும் சிக்கன் நல்லா குக் ஆகணும். ஸோ நல்லா சிக்கனை வதக்கிடுங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிய நீங்கள் நல்லா சிக்கனை வதக்கி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் இது ரெடிமேடாகவே கிடைக்கும். ஸோ இதை பாஸ்தா சாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை கரெக்டாக 1 கப் அளவு நீங்கள் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ரெடிமேடாகவே இந்த சாஸ் விற்கும். நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. பாஸ்தாக்கு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பெகட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த சாஸோட ஸ்மெல்லாம் போகும். ஸோ நீங்கள் இதை நல்லா வதக்கி விட்டு நல்லா எண்ணெய் பிரிய வதக்கிடுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னமும் நல்லா வற்றணும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா வதக்கிடுங்க, மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா அந்த டொமேட்டோ சாஸ் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வரணும். சிக்கன் குக் பண்ணுறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இந்த சாஸ்லேயே நல்லா குக் ஆயிரும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம்.
இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம வந்து லைட்டாக சிம்மில் வச்சுருங்க, நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேன் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பெக்கெட்டியை வந்து குக் பண்ண போகிறோம். கரெக்டாக 2 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 2 கப் சேர்த்தா போதும். இப்போ வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எதுக்காகனா ஸ்பெக்கெட்டி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட போகிறோம். இதுதான் ஸ்பெக்கெட்டி, இந்த மாதிரி நீள நீளமாக இருக்கும். ஸோ நான் வந்து 4 பேத்துக்கு வந்து இந்த ஸ்பெக்கெட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். ஸோ ஸ்பெக்கெட்டி பார்க்க இப்படி தான் நீளமாக இருக்கும். ஆனால் குக் பண்ணினோம்னா கரெக்டாக ஆயிரும். குக் பண்ணோம்னா நூடுல்ஸ் மாதிரி தான் வந்து குக் ஆயிரும். ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகிற வரைக்கும் வந்து நீங்கள் குக் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக ஒரு 10 மினிட்ஸ், அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸு கூட, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 15 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ஓரளவு லைட்டாக குக் ஆனால் போதும் அப்படின்னா 10 மினிட்ஸ் குக் ஆனாலே வந்து போதும். மோஸ்ட்லி வந்து 10 மினிட்ஸ் தான் குக் பண்ணுவாங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து குக் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்பெக்கெட்டி வந்து சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து சாப்பிடணுன்றது வந்து தோணும். அவ்வளவு டேஸ்ட்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு தடவையாச்சும் இந்த ஸ்பெக்கெட்டி வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா குக் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வந்து தண்ணியெல்லாம் இருக்கும் ஸ்பெக்கெட்டியில். இப்போ வந்து அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா வடித்து தனியாக ஸ்பெக்கெட்டியை மட்டும் தனியாக வச்சுருங்க. அவ்வளோதான், நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா இந்த சிக்கன் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம குக் ஆகுன ஸ்பெக்கெட்டியை வந்து இப்போ இதில் வந்து நம்ம வந்து போட்டுடலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் கரண்டியை யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து நம்ம இந்த அப்பளம்லாம் பொரிக்கிறதுக்கு எடுப்போம்ல, அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதில் மாட்டிக்கிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே வந்து ஒன்று போல் வந்து அந்த சாஸில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான ஸ்பெக்கெட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சிக்கன் போடாமல் கூட ட்ரை பண்ணலாம். பட் வந்து நீங்கள் சிக்கன் போட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து இன்னமும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பொறுமையாக வந்து நல்லா எல்லா சைடுமே வந்து மிக்ஸ் ஆகணும். அவ்வளவுதான், சூப்பரான சிக்கன் ஸ்பெக்கெட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். கொஞ்சம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இதை வந்து சூப்பராக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டீங்க. கண்டிப்பாக வந்து இந்த இது உங்களுக்கு வந்து ஸ்பெக்கெட்டி பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.